Hi friends, boAt Rockerz 450 என்கின்ற இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் பற்றி பார்க்கலாம். 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி நல்ல ஒரு பிராண்டட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனால் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் 1000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு கீழே தான் சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. மேலே ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி ஹெட்ஃபோன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது, அதுக்கு உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், ஆக்ஸ் கேபிள், 1 இயர் வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேப்பர் வச்சுருக்காங்க. ஃபைனலாக யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயர் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கூட காதில் எந்த ஒரு பெயின் எதுவுமே இல்லை. இயர் கப்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் இயர் கப்ஸ், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஹெட்ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுல்லாக இருக்குது. பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 பட்டன்ஸ் இருக்குது. இதன் மூலமாக ஆடியோ மற்றும் கால்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. 3.5 mm ஜாக் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் பொறுத்த வரைக்கும் டியூவல் கனெக்டிவிட்டி ஹெட்ஃபோன், அதாவது நீங்கள் ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சார்ஜ் இல்லை அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஃபைனலாக மைக் வச்சுருக்காங்க. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்ஃபோனில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ப்ளூடூத் 5.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 300 mAh கொண்ட பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனை முழுமையாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 3 மணிக்கூர் ஆகுது. நீங்கள் 3 மணிக்கூர் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 15 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. நான் நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 12 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. இந்த ஹெட்ஃபோனில் 40 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூவிங் காயில் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப அதிகமாக பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கிளாரிட்டி எங்கேயுமே மிஸ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி டிசைன் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். அதிகமான ப்ளேபேக், அதிகமான பேஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.